ஆனா தனியார் சார் தனியார் சார் இதில் என்னென்ன கொஞ்சம் ஒரு அவங்க அதிமுக திமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளிடையே இந்த ஒரு ஒரு இறுக்கம் இருந்த சூழ்நிலையில் இந்த கோவையில் அவர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை தொடங்கும் போது எல்முருகன் மற்றும் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் அங்கு பங்கேற்றது வந்து ஓரளவு அவங்களுக்குள் ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுவதற்கு இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற அந்த எழுச்சி பயணம் அது எடப்பாடி பழனிசாமி அந்த எழுச்சி பயணம் அது ஓரளவுக்கு உதவி இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? மற்ற இடங்களில் இப்போ நிறைய பாஜக கொடிகள் இப்போ இபிஎஸ் பிரச்சாரத்தில் நம்ம பார்க்க முடியுது. சரியா, நல்ல கேள்வியா. அதாவது எடப்பாடி வந்து ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் பாஜக அதிமுக உறவு அல்லது ஒரு கட்டாய உறவுங்கிற மாதிரி ஒரு தோற்றம் தான் நம்ம ஒரு அவதானிச்சோம். இப்போ நம்மளாம் கூட அதை உணர்ந்தோம். ஆனாலும் கூட எடப்பாடியால் துணிந்து அமித்ஷா அல்லது டெல்லி பாஜக தலைமையை பகைத்து கொண்டு அதிமுக என்கின்ற கட்சிக்கு தொடர்ந்து பொதுச் செயலராக நீடிக்க முடியாது, அரசியல் செய்ய முடியாதுங்கிறத நம்ம தொடர்ந்து வலியுறுத்தினோம். ஆனால் அதை அந்த கூற்றுப்படி தான் இப்பொழுது எடப்பாடியார் பாஜகவின் கரம் பற்றி கொண்டார். ஓரளவு தயங்கிய எடப்பாடி இப்போ நீங்கள் கண்ணனையா சொன்ன மாதிரியே அந்த பரப்புரை கூட்டத்தில் பெருமளவு பாஜகவோடு முழுமையாக கரைந்து இணங்கி எடப்பாடியாரே பாஜக கூட்டணியை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு பிரச்சார களத்துக்கு போயிட்டார். அதை நம்ம இப்ப நீங்க வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை நம்ம உணர்றோம். திருவாரூர் கூட்டத்தில் கூட முதலமைச்சர் அந்த குற்றச்சாட்டு தான் வைக்கிறார். இது பாஜகவின் ஒரிஜினல் வாய்ஸாகவே இப்போ அவர் மாறிவிட்டார் என்பதுதான் இந்த அறநிலையத்துறையின் சார்பாக நடத்தப்படும் கல்லூரிகள் தொடர்பாக பாஜகவினரே இந்த குற்றச்சாட்டுகளை கூறாத நிலையில் எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பது பாஜகவின் வாய்ஸாக மாறிவிட்டார் என்று சிஎம் கூறுறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அந்த அளவுக்கு அவர் பாஜகவோட அனுசரித்து போகக்கூடிய நெருக்கடியில் இருக்கிறார் தான் நினைக்கிறீங்களா சார்? அதான் இப்போ நான் கிட்டத்தட்ட 2017 தனியரசு 9 ஆண்டு காலம் சொன்னதை தான் இப்போ முதலமைச்சர் 9 ஆண்டுகள் கழித்து சொல்கிறார். அதாவது நாட்டு மக்களுக்கு தனியரசு தான் முதல்ல அது எடப்பாடி அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது பாஜகவினுடைய ஒரு துணை அமைப்பு, பரிவார அமைப்புகளில் ஒரு அமைப்பாக மாறிவிட்டது. எடப்பாடி மட்டுமல்ல, அதனுடைய முன்னணி நிர்வாகிகளில் 99 விழுக்காடு பேர் 2 கோடி தொண்டர்களையும் பாஜக தன்வசப்படுத்தி தயார் நிலையில் அது இந்துத்துவ பாஜகவின் தொண்டர்களைப் போலவே அது பயிற்சியை தந்து அது அரசியல் பயணத்தில் அவர்களை இணைத்து கொண்டு பயணிக்கிறது. பெயரளவில் அதிமுக என்கின்ற தனி கட்சி, பெயரளவில் பொதுச் செயலாளர் எடப்பாடி, ஆனால் முழுக்க முழுக்க அது பாஜகவின் சார்பு அமைப்பு. அப்படின்னா அது வெறும் தேர்தலுக்கான சார்பு அமைப்பாக மட்டுமல்லாமல் பாஜகவின் கொள்கைகளை, சித்தாந்தங்களை, லட்சியங்களை தாங்கி நின்று உள்வாங்கி கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு களத்திற்கு வந்திருக்கிறதுன்னு சொன்ன தனியரசு, அது இப்ப நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை தயங்கி வந்த எடப்பாடி இப்பொழுது கோயிலுக்கு வருகிற பக்தர்கள் தருகிற நிதியை கல்லூரிகளுக்கு, பள்ளிகளுக்கு, பல்கலைக்கழகங்களுக்காக அந்த நிதியை மடைமாற்றுகிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு அல்லது திராவிட மாடல் அரசு என்று, அது ஒரு இந்துக்களுக்கு எதிரான கோயில்கள் அல்லது இறை நம்பிக்கைக்கு எதிரான கட்சி திமுக என்று பாஜகவின் இந்துத்துவ அமைப்புகளின் RSSின் பரிவாரங்களினுடைய அந்த அவதூறு பிரச்சாரத்தை, அந்த கருத்தை, குற்றச்சாட்டை எடப்பாடியும் ஏற்றுக்கொண்டு அதே மொழியில் அதே நடையில் எடப்பாடியும் பிரதிபலிக்கிறார் என்கிறதுனால தான் இன்னைக்கு அது பிழையானது, தவறானது. கட்சியின் பெயரில் அண்ணா, கட்சியின் பெயரால் திராவிடம், ஆனால் அண்ணாவுக்கும் திராவிடத்திற்கும் நேர் எதிரான நாக்பூர் பாஜக RSS கருத்தை அதிமுகவின் பொதுச் செயலாளர் பிரதிபலிக்கிறாருங்கிறது தான் ஒரு பெரிய ஆச்சரியம், வியப்பு. இப்ப நீங்க யார் இந்த பிரச்சாரத்தில் முன்னணிக்கு ஐயா சொல்லுங்க.